السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا أبي القاسم المصطفى محمد، اللهم صل على محمد وآل محمد وعجل فرجه، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. أما بعد، فيا عباد الله، أوصيكم أولا نفسي بتقوى الله. والله تعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فمن حاجك فيه من بعد ما جاءك من العلم فقل تعالوا ندعو أبناءنا وأبناءكم ونساءنا ونساءكم وأنفسنا وأنفسكم ثم نبتهل فنجعل لعنة الله على الكاذبين. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திற்கோர் தூதராக வந்துதித்த எம்பெருமான் கோமான் நபி முஹம்மதே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பமாகிய அஹ்லுல் பைத்தினர்கள் மீதும் இறை நேசர்களான இமாம்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் பாதுகாப்பும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக, புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இவ்வில்லம் அமர்ந்திருக்குகிற அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, அல்லாஹ் எவைகளை எல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்குகிறானோ அத்துணை விதமான ஏவல்களையும் தத்தமது வாழ்விலே இயன்றளவு எடுத்து நடந்து கொள்வதோடு அவன் விளக்கிய விளக்கல்களில் இருந்து முழுமையாக விலகி வாழ்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் புரிகின்றேன். தக்குவாவை ஞாபகம் ஊட்டுகின்றேன். தக்குவா என்பது மனித வாழ்வில் இம்மையிலும் மறுமையிலும் சுபிட்சத்தையும் இறை பாதுகாப்பையும் கொண்டு சேர்க்குகின்ற உன்னதமான ஒரு பண்புதான் தக்குவாவாகும். எப்பொழுது இந்த தக்குவாவோடு வாழ ஒரு மனிதன் முனைகின்றானோ அப்பொழுது அவன் பாவம் புரிவதென்பது அவனுடைய வாழ்வில் ஒரு கஷ்டமான ஒரு செயலாக மாறும். அதே போன்று நன்மை புரிவதென்பது மிகவும் இலேசான ஒரு காரியமாக மாறும் என்பதனை புனிதமிகு அல் குர்ஆனின் மூலம் ஹதீதுகளின் மூலம் விளங்கக்கூடியதாக இருக்குகிறது. எனவே தக்குவாவை எங்களால் இயன்ற அளவு நாங்கள் கடைபிடித்து ஒழுகுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, துல் ஹஜ்ஜுடைய மாதத்தின் கடைசி பகுதியிலே தருவாயிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ஜுடைய மாதம் என்பது ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு உன்னதமான ஒரு 5வது கடமையை தாங்கி நிற்குகின்ற ஒரு மாதமாக இருந்த போதிலும் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாதத்தில் முழுக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களையும் அன்னவர்களின் புனிதமிகு அஹ்லுல் பைத்தினர்களையும்
கண்ணியப்படுத்துகின்ற, அவர்களை மாண்புப்படுத்துகின்ற நல்ல விடயங்களை ஒரு தாங்கிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த ஹஜ்ஜுடைய மாதம் இருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் இன்று நாங்கள் வீட்டிருக்குகின்ற இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருக்குகின்ற இந்த நாட்கள் புனிதமிகு அஹ்லுல் பைத்தினர்களுடைய சிறப்பான நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புனிதமிகு அல் குர்ஆனில் அஹ்லுல் பைத்தினர்களை புகழ்ந்துரைக்குகின்ற ஒரு வசனத்தை இறக்கிய தினமாக இந்த நாட்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنكُمْ جَزَاءً وَلَا شُكُورًا. ஏழைக்கும் அனாதைக்கும் சிறை கைதிக்கும் உணவளித்தார்கள். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக மாத்திரமே இந்த வேலையை செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா ஹஸரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை, ஹஸரத் ஃபாத்திமா அலைஹாஸ்ஸலாம் அன்னவர்களை, ஹஸரத் இமாம் ஹசன் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை புகழ்ந்துரைத்து கூறுகிற ஒரு வசனமாக இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கிய ஒரு நாளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமில்லாமல் அஹ்லுல் பைத்தினர்களை அசுத்தங்களில் இருந்து, பாவங்களில் இருந்து அவர்களை பரிசுத்தவான்களாக்கி ஆயத்து தத்ஹீர் என்கின்ற அந்த வசனத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இத்தகைய மாதத்திலே தான் இறக்கி அந்த அஹ்லுல் பைத்தினர்களை கண்ணியப்படுத்தி இருக்குகிறான் என்பதனையும் புனிதமிகு அல் குர்ஆனின் மூலமாக நாங்கள் விளங்க கொள்ளதாக இருக்கிறது. இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுطஹிரகும் தத்ஹீரா. அல்லாஹ் நாடுவதெல்லாம் புனிதமிகு அஹ்லுல் பைத்தினர்களுடைய அசுத்தங்களை போக்கி அவர்களை பரிசுத்தவான்களாக ஆக்குவதற்காகத்தான் என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இந்த மாதம் முழுக்க முழுக்க அஹ்லுல் பைத்தினர்களுடைய சிறப்பினை, மாண்பினை கொண்ட ஒரு மாதமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்களே, இந்த மாதத்திலே இந்த புனிதமிகு அஹ்லுல் பைத்தினர்களுடைய சிறப்பினை, முக்கியத்துவத்தினை இந்த மாநிலர் சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முபாஹலா என்ற அழிவு சத்தியத்திற்கான ஒரு பயணத்தில் அழைத்து செல்லப்படுகிற அந்த பரிசுத்தவான்களின் சிறப்பினை அவனுடைய அல் குர்ஆனிலே கூறியிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்குகிறது. அந்த முக்கியத்துவமான அந்த சிறப்பும் நிகழ்வும் இத்தகைய மாதத்தில் இந்த நாட்களில்தான் இடம்பெற்றிருக்கிறது என்பதனை வரலாறுகளின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முபாஹலா என்ற இந்த வார்த்தை, இந்த சொல் ஷியா சுன்னா என்று பாராமல் எல்லோராலும் பேசப்பட்டு வந்த ஒரு வார்த்தையாக இருக்குகிறது. ஆனால் இடைப்பட்ட சில காலங்களில்
இந்த முபாஹலா என்ற இந்த வார்த்தை இந்த சமூகத்தில் பேசப்படாமல் அது அப்படியே மறக்கடிக்கப்பட்டு இன்று அது பேசப்படுகிற பொழுது புதியதோர் விடயத்தை தாங்கள் கேட்பதாக அல்லது பார்ப்பதாக உணர்வது போன்ற ஒரு எண்ணத்தை இன்றைய சமூகம் உருவாக்கிக் கொள்ளக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்குகிறது. முபாஹலா என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நஜ்ரான் தேசத்திலே வாழ்ந்த கிறிஸ்தவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப அழிவு சத்தியத்திற்காக புனிதமிகு அஹ்லுல் பைத்தினர்களை அழைத்து சென்ற அந்த செயற்பாடுதான் முபாஹலா என்பதனை வரலாறுகளின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முபாஹலா என்ற அந்த சொல்லின் கருத்து என்னவெனில், அதிலும் குறிப்பாக அஹ்லுல் சுன்னத் வல் ஜமாஅத்தினை சேர்ந்த அறிஞர்களுடைய அறிவிப்பின்படி முபாஹலா என்ற இந்த சொல் இரண்டு கருத்துக்களை தாங்கி நிற்கிறதாக சொல்கிறார்கள். ஒன்று, ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டு அல்லது சாபமிட்டுக் கொள்வது முபாஹலாவாகும் என்று சொல்கிறார்கள். இது முபாஹலா என்ற சொல்லுடைய கருத்தாக இருக்கிறது. இரண்டாவது சொல்லுகிறார்கள், முபாஹலா என்றால் பணிவோடு தக்வாவோடு இறைவனிடம் இரண்டு சாராரும் பிரார்த்தித்துக் கொள்வது என்ற கருத்தினை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினர் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். யார் எது என்று சொன்ன போதிலும் முபாஹலா என்றால் இரு மனிதர்களுக்கிடையில் அல்லது இரு குழுக்களுக்கிடையில் தங்களது நிலைப்பாடுகளுக்கான உண்மையான கருத்துருவங்களை ஒருவருக்கொருவர் மாறுபடுகிற பொழுது அதில் யார் பொய்யானவர்கள் யார் அதில் மெய்யானவர்கள் என்பதனை இரு தரப்பினரும் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தண்டனையை இறக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ்விடம் சத்தியமிட்டு அதற்கு பிரார்த்தித்துக் கொள்வதுதான் முபாஹலா என்ற சொல்லினுடைய கருத்தாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிகு மக்கமா நகரினை ஹிஜ்ரி 8 அவர்கள் தன்னுடைய கரமடைந்து கொள்ளுகிறார்கள். தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் அதனை கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது இந்த முஸ்லிம்களுடைய இருப்பும் கண்ணியமும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அது நிலைக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து கொண்டு ஏனைய பிரதேசங்களிலே இருக்குகிற தலைவர்களுக்கு அல்லது மன்னர்களுக்கு எழுத்து மூலம் தங்களுடைய நிலைப்பாட்டினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பவர்களாக இருந்தார்கள். அந்த வகையில்தான் நஜ்ரான் தேசத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய ஒரு மடலை எழுதுகிறார்கள். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வாறு ஏற்றுக்கொள்ளாவிட்டால்
எங்களது இந்த எல்லைக்குள், இந்த பிரதேசத்துக்குள் நீங்கள் வாழுகின்ற வகையில் அதற்கான ஜிஸியாவை நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மடலிலே இஸ்லாத்தின் முக்கியத்துவத்தை, மாண்பினை எல்லாம் எழுதிவிட்டு சொல்லி அந்த மடலை அனுப்பி விடுகிறார். இதை பார்த்த அந்த கிறிஸ்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இத்தகைய ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்படுகிறார். அந்த பேச்சுவார்த்தையின் போது அவர்களுடைய நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக இருந்து கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தினை மறுத்துரைக்கிறார்கள். அதற்கு எதிராக தங்களுடைய செயற்பாடுகளை முன்வைக்க முனைகிறார்கள். அப்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக இந்த முபாஹலா என்ற நிகழ்வுக்கு அந்த இரண்டு சாராரும் உட்படுத்தப்படுகிறார்கள். அதற்காக வேண்டி அறிவிக்கப்படுகிறது. அந்த முபாஹலாவுக்கு செல்லுகின்ற நபர்களை, மனிதர்களை அல்லாஹ்க்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவனுடைய வஹீயின் மூலம் அறிவிக்கின்றான். அதே போன்று நஜ்ரான் தேசத்து அந்த கிறிஸ்தவர்களும் மிகவும் அறிவுமிக்க, பல அரசியல் துறைகளில் பொறுப்புமிக்க ஃபாதரிமார்கள் அந்த முபாஹலாவிலே கலந்து கொள்ள தயாராகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகிறார். நீங்கள் முபாஹலாவுக்காக செல்லுகின்ற பொழுது அலியையும் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் ஃபாத்திமா அலைஹாஸ்ஸலாம் அன்னவர்களையும், ஹஸ்ரத் ஹசன் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களையும் அழைத்து செல்லுங்கள். அதே போன்று அவர்களும் அது சார்ந்தவர்களை அழைத்துக் கொண்டு வருவார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கிறிஸ்தவர்களில் மிகவும் முதிர்ந்த அறிவுமிக்க ஃபாதிரியார் சொல்லுகிறார், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடன் இந்த நிகழ்வுக்காக வருகிறார் என்பதனை நீங்கள் உற்று நோக்கிக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வருகின்ற அந்த நபர்கள் யார் என்பதனை பாருங்கள் என்று அறிவிக்குகிற பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகன் அலியோடும், தன்னுடைய மகள் ஃபாத்திமாவோடும், தன்னுடைய இரண்டு பேரர்கள் ஹசன் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அனைவர்களோடும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அவர்களுக்கு அறிவித்த போது அவர்கள் அனைவரும் வந்து அந்த அஹ்லுல் பைத்தினர்களுடைய அந்த திருமுகத்தை பார்த்ததும் அவர்கள் பயந்து விட்டார்கள். இவர்களுடைய இந்த முகங்களை பார்த்து நாங்கள் சத்தியமிட்டு செல்வோம் என்றிருந்தால் நிச்சயமாக நாங்கள் அழிந்து விடுவோம். எனவே இந்த சத்தியத்திற்கு, இந்த அழிவுக்கு நாங்கள் தயாரில்லை. நீங்கள் சொன்னது போன்று, கேட்டது போன்று இந்த ஜிஸியாவை ஒப்படைத்து உங்களுடைய அந்த முறைப்படி அந்த சட்ட ஆட்சிக்குள் உள்ளவாறு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றோம் என்ற உடன்பாட்டிற்கு அவர்கள் வருகிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்களே, இந்த சம்பவம் ஒரு வரலாறாக எங்களுக்கு சொல்லப்பட்டாலும் இந்த சம்பவம் ஒரு மாண்புமிகு மனிதர்களை இந்த உலகிற்கு அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகின்றார். இதுதான் பேசப்பட வேண்டும்.
இந்த சமூகத்தை நாங்கள் இந்த மாநிலர் சமூகத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டும். ஷியாக்களுக்கு எதிராக நாங்கள் செயற்படுகிறோம், பேசுகிறோம் என்று பேசிக்கொண்டு சொல்லிக்கொண்டு புனிதமிகு அஹ்லுல் பைத்தினர்களுடைய பெயரை கூட தங்களால் சொல்ல முடியாமல் எத்தனையோ ஆலிம்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனை ஏன் இன்றைய சுன்னா உலகத்தில் இந்த முபாகலா பற்றி அவர்களுடைய கிரந்தங்களில் அதிகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் ஏன் பேசப்படுவதில்லை என்றால், புனிதமிகு அஹ்லுல் பைத்தினர்களுடைய மாண்பினை அவர்களுடைய வாயினால் சொல்ல வேண்டும். அதனை சொல்ல முடியாது என்பதற்காக இந்த வரலாறை அவர்கள் மறைக்கிறார்கள். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, அஹ்லுல் பைத்தினர்களுடைய அன்பும் அவர்களை பின்பற்றுவதும் ஒரு மனிதனுக்கு இல்லாமல் அவனுடைய எந்தவித இபாதத்திலும் எந்த பிரயோசனமும் கிடையாது என்பதனை ஒவ்வொருவரும் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு குர்ஆனும் ஹதீஸும் மிகவும் தெளிவாக எங்களுக்கு ஏம்பிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, அலியுடைய அன்பு எங்களுடைய மறுமையின் வெற்றிக்கு அவசியம். ஃபாத்திமாவுடைய அன்பு வழிகாட்டல் எங்களுடைய மறுமையின் வெற்றிக்கு அவசியம். ஹஸ்ரத் இமாம் ஹசன் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவர்களுடைய அன்பும் வழிகாட்டலும் எங்களுடைய மறுமையின் வெற்றிக்கு அவசியம். எங்கள் அனைவருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு அவசியமாக தேவைப்பட வேண்டும் என்றால், கிடைக்க வேண்டும் என்றால், நான் மேற்சொன்ன இந்த 4 பேருடையவும் அஹ்லுல் பைத்தினர்களான இமாம் அலியுடையவும் ஹசரத் ஃபாத்திமாவுடையவும் ஹசனுடையவும் ஹுசைனுடையவும் அன்பு அவசியம். அப்போதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அஹ்லுல் பைத்தினர்களுடைய அன்பு வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்களே, இது ஒரு சங்கிலி தொடர். இதிலே எங்கேயாவது ஒரு இடத்திலே அறுபட்டு விடுமானால் எங்களுடைய எந்தவித அமல்களிலும் எந்தவித செயற்பாடுகளிலும் அதில் நிரந்தர நிரப்பமான கூலியை பெற முடியாது என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, இன்றைய காலம், இன்றைய மாதம், நாங்கள் இருக்குகின்ற இந்த நாட்கள் மிகவும் சிறப்பான அஹ்லுல் பைத்தினர்களை அல்லாஹ் புகழ்ந்துரைக்குகின்ற ஒரு சிறந்த நாள். எனவே இந்த அஹ்லுல் பைத்தினர்களுடைய மாண்பினை, கண்ணியத்தினை இந்த உலகத்திற்கு, குறிப்பாக எமது பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு எங்களால் என்றளவு சொல்ல வேண்டிய, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எனவே அத்தகைய பணியில் நாங்கள் செயற்படுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து கிருபை செய்வாயாக. எங்களுடைய நல்லமல்களுக்குரிய அனைத்து கூலியை முழுமையாக நீ தந்தருள் புரிவாயாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வஆமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். وأتم الفرج. اللهم صل على بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا ونبينا
مولانا أبي القاسم المصطفى محمد اللهم صل على محمد وآل محمد وعجل فرجه وآله الطاهرين سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء المرضية والحسن والحسين سيدي شباب أهل الجنة وعلي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر الكاظم وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الهادي والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المنتظر المهدي اللهم صل على محمد وآل محمد وعجل صلوات الله عليهم أجمعين فيا عباد الله أوصيكم أولا نفسي بتقوى الله. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மோமின்களே, என்னுடைய இரண்டாவது ஹுத்பாவில் இன்னும் ஓரிரு தினங்களுக்கு பின்னால் முஹர்ரம் மாதத்தினை, அதாவது எங்களுடைய புது வருடத்தினை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் புது வருடம் என்றால் அகமகிழ்வோடு அதனை வரவேற்க முனைவார்கள். ஆனால் மூமின்களை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் செல்ல முடியாத, செயற்பட முடியாத ஒரு முசீபத்தான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதை ஹஸரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாறு எங்களுக்கு அதனை சந்தோஷத்தை இழக்கச் செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஆரம்பமாக உங்கள் அனைவரிடத்திலும் நான் வினயமாக வேண்டிக் கொள்வது, இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் எங்கெல்லாம் இமாம் ஹுசைனுக்காக மஜ்லிஸுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு உங்களை அழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் அனைவரும் தயவு செய்து உங்களுடைய காலங்களை, நேரங்களை ஒதுக்கி அதற்காக தங்களை தயார் நிலையில் முன்னாயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை இந்த ஹுத்பாவிலே மிகவும் வினயமாக நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களோடு மிகவும் அன்பு வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பிறப்பில் இருந்து அழத் தொடங்கி இருக்கிறார். இமாம் ஹுசைனுக்காக வடிக்குகிற கண்ணீர் நாளை மறுமையில் நரகை நெருப்பை அணைக்குகின்ற ஒரு தண்ணீராக எங்களுக்கு அது காட்சி அளிக்கும் என்று பொன்மொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இமாம் ஹுசைனுக்காக அழுவது என்பது ஒரு இபாதத். அது ஷிருக்கோ அல்லது பிதுஆவோ என்பது கிடையாது. ஏனென்றால் ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய தனையன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இல்லாமல் போன போது, அவர்களை இழந்த போது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அழுது 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 தன்னுடைய பார்வையை இழந்திருக்கிறார்கள். ஏன்? தன்னுடைய புதல்வனுக்கு ஏற்பட்ட அந்த முசீபத்தை தாங்க முடியாமல் அழுதிருக்கிறார்கள். அதே போன்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்காக
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தியை கேட்டு வந்து பார்த்ததும் அவர்களும் அழுதிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பெயரை தாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு எப்பொழுதெல்லாம் வஹி சொல்லுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழுது கொண்டே இருந்திருக்கிறார்கள். புனிதமிகு அஹ்லுல் பைத்தினர்கள் இமாம் ஹுசைனை காணும் போதெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். இது வரலாற்று உண்மையாக இருக்கிறது. எனவே இமாம் ஹுசைனுக்காக அழுவது என்பது அது ஒரு நபிமார்களின் வாழ்க்கை, சஹாபாக்களின் ஒரு வாழ்க்கை. சஹாபாக்கள் அழுதிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அழுதிருக்கிறார்கள் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்காக. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த முசீபத்தை நினைத்து நாங்கள் வடிக்குகிற கண்ணீர் நாளை மறுமையின் நரகத்தின் நெருப்பை அணைக்குகிற தண்ணீராக மாற இருக்கிறது. எனவே இத்தகைய எதிர்நோக்க இருக்குகின்ற இந்த முஹர்ரம் மாதத்தில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஷரப்பினை, அவர்களுடைய முக்கியத்துவத்தினை, அந்த கலங்கர நிகழ்வினை எப்பொழுதெல்லாம் பேசப்படுகிறதோ கவலையோடு கண்ணீரோடு அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நாங்கள் நாளை மறுமையில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஷஃபாத்துக்கான மூமின்களாக மாறிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஈமானை புதுப்பிக்குகின்ற ஒரு முக்கியமான ஒரு செயற்பாடு என்றால் அது இந்த முஹர்ரம் மாத நிகழ்வுதான் என்பதனை மறுக்க முடியாது. குறிப்பாக அதிகமாக சுன்னா சகோதரர்களில் இருந்து ஷியாக்களாக மாறுகிறார்கள் என்றால் இந்த முஹர்ரம் மாதத்தின் நிகழ்வுகளை அவர்கள் பார்க்குகிற பொழுது, அந்த நிகழ்விலே அந்த சமூகம் வடிக்குகின்ற கண்ணீர் துயரங்களை காண்கின்ற பொழுது, அந்த உண்மையான நிகழ்வை அவர்கள் உணர்வுகிற பொழுது அவர்கள் இத்தகைய அமைப்பின் பக்கம் ஷியாக்களாக அதிகமாக மாறுவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, வருடா வருடம் எங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்கின்ற ஒரு செயற்பாடான, ஒரு உண்மையான நிதர்சனமான ஒரு மாதம் இந்த முஹர்ரம் மாதமாக இருக்குகிறது. எனவே இந்த முஹர்ரம் மாதத்தினை, அதிலும் குறிப்பாக 1 முதல் இந்த 10 தினங்களினை நாங்கள் மிகவும் கவலையோடு எங்களுடைய ஆடைகளால், எங்களுடைய உணவுகளால், எங்களுடைய எண்ணங்களால், எங்களுடைய செயல்களால் அனைத்தினாலும் அந்த கவலையை வெளிப்படுத்துகின்ற மூமின்களாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதனை மிகவும் விடயமாக கேட்டுக்கொள்கின்றேன். ஏன் இதனை நாங்கள் செய்ய முற்படுகிற பொழுது புனிதமிகு அஹ்லுல் பைத்தினர்களுடைய நேசம், அன்பு எங்களுடைய உள்ளத்தில் ஆழ பதியப்படுகிறது. அவர்களுடைய நேசம் அதிகமாக வெளிக்கொணரப்படுகிறது. அப்பொழுது எங்களுடைய இபாதத்துகள், எங்களுடைய நல்ல கிரிகைகள் எல்லாம் இறைவனிடத்தில் மிகவும் நிரப்பமான கூலியை பெற்றுத் தருகிற விடயமாக அதை எங்களை அழைத்துச் செல்லும். எனவே இந்த மாதத்திலே நாங்கள் கவலையோடு மிகவும் நேர்த்தியான முறையில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஃபாத்துக்காக இந்த நிகழ்விலே இந்த மாதத்தினை உயிர்ப்பிக்குகிற மூமின்களாக எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கியோல் புரிவானாக. யா அல்லாஹ், இந்த மாதத்தின் பரக்கத்தினால், அருளினால் எங்களுடைய வாழ்வில் கஷ்ட துன்பங்களை போக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் நோய்வாயோடு கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வை கொடுத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு மரணித்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. அவர்களுடைய கபர்களை சுவனத்து பூஞ்சோலையாக நீ ஆக்கியல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் ஆரோக்கியமிக்க மனிதர்களாக நீ ஆக்கியல் புரிவாயாக. யா அல்லாஹ், எதிர்நோக்க இருக்குகிற இந்த முஹர்ரம் மாதத்தில் ஹஸரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு நிகழ்ந்த அந்த முசீபத்திற்காக எங்களால் என்ன விடயங்களை எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை விதமான விடயங்களையும் நாங்கள் முன்னாய்த்தத்தோடு செய்து முடிப்பதற்கு, அதில் கலந்து கொள்வதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையில் புனிதமிகு அஹ்லுல் பைத்தினர்களுடைய
ஷஃபாத்துக்கு தகுதியானவர்களாக எங்களை நீ ஆக்கியல் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன்.